எடப்பாடி சொல்லியிருக்காரு, எச்சரிக்கை விட்டார். அதிமுகவில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள், அவர்களை உடனே கட்சியை விட்டு நீக்குவேன் அப்படிங்கிறது. நீங்களே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தானே செயல்பட்டீங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே ஸ்டாலினுக்கு ஆதரவாக தானே செயல்பட்டீங்க. நல்லா அதிமுக தொண்டர்கள் பலருக்கு தெரியாது. எடப்பாடி மந்திரியாக இருக்கார், அப்போவே ஸ்டாலின் ஒரு பயமுறுத்துறாரு. அதாவது கருணாநிதி சாகிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி மந்திரியாக இருக்கார். கருணாநிதி சாகிறதுக்கு முன்னாடியா அப்புறமான்னு தெரியல, பட் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியை பார்க்க தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு, சேகர்பாபுவை கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ உள்ளே சொல்கிறாங்க ஸ்டாலின் வந்திருக்காங்க, சேகர்பாபு வந்திருக்காங்கன்னு ஒன்று, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்டாலினும் சேகர்பாபுவும் நேராக எந்திரிச்சு போய் எடப்பாடியோட ரூமை ஒரே சேகர்பாபு ஏற்றிட்டு உள்ளே போகிறாங்க. என்னைக்கு மதித்தாங்க? முதலமைச்சராக இருக்கும்போதே மதித்தாங்களா? எவ்வளோ பெரிய ரவுடிகள் பாருங்கள். ஒரு முதலமைச்சர் வீட்டில் ஒரு முதலமைச்சர் இதில் போய் கால்னால் ஏற்றிட்டு போகிறாங்க ரவுடிகள். அதையும் சகிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த எடப்பாடி. கடைசி வந்து அழுத உடனே அப்பா சத்தாருன்னு தேம்பி தேம்பி அழுத உடனே குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து இவர்கிட்ட சொன்ன உடனே துரைமுருகன் வந்து கெஞ்சின உடனே நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கருணாநிதி சமாதி உருவாகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீர்களா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் கும்பிடுவீங்கள சேலத்தில் ஒரு அம்மன் கோயில், அங்கே வரேன்னா சேலத்து அம்மன் கோயிலில் நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், கருணாநிதிக்கு சமாதி கொடுத்ததில் உங்கள் பங்கு பெரும் பங்காக இல்லையா சொல்லுங்கள். ஆர்டர் போட்டிங்கள 1 மணி நேரத்தில், அதை வச்சு தானே அவன் கோர்ட்டுக்கு போனான், ஹைகோர்ட்டுக்கு பேசி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போனான்ல, ஹைகோர்ட்டுக்கு போய் தானே சமாதி இன்றைக்கி இவ்வளோ வந்தது. இந்த சமாதி வந்த உடனே தானே நூற்றுக்கணக்கான கோடி அரசாங்க பணத்தை செலவு பண்ணி மரியாதை யாருக்கு வந்து ஒரு இது கொடுக்கக்கூடாதோ, தகுதி இல்லாத ஒருத்தருக்கு மரியாதை யாருக்கு கொடுக்கக்கூடாதோ, இந்த தமிழ்நாட்டுக்கு எடுத்து குட்டிச்சவர் ஆக்கின ஒருத்தருக்கு பீச்சில் சமாதி வந்திருக்குன்னா அது ஆளுங்கட்சிக்கு நீங்கள் ஆதரவாக இருந்ததுனால தானே. உங்களுக்கு முதலமைச்சர் பங்களாவில் வேணும்னு நீங்கள் தோற்ற உடனே இதே ஸ்டாலின்கிட்ட சொல்லி முதலமைச்சர் பங்களாவை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஸ்டாலின்கிட்ட சலுகை வாங்கி இன்னும் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்த பங்களாவிலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியை செயல்பட்டது, ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டீங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது மற்றவங்களை கட்சி விட்டு வரட்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எந்தவித உரிமையிலும் இல்லை. அதிமுக தொண்டர்கள் நினைச்சு புரிஞ்சுக்கங்க. தப்பு செய்தால் தப்பு செஞ்சதுங்கிறது நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம். நாங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள், இவர்கள் தான் தலை சிறந்த தலைவர்கள், அதிமுகவில் திறமையான தலைவர்கள் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பேசுவோமே ஒழிய அதற்கு பின்னால் வந்து உங்கள் தப்பு செஞ்சால் சுட்டி காட்டணும், இல்லைன்னா அதிமுகவையை அடகு வைத்து போய்விடுவார்கள். அதனால் தான் வேதனையுடன் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்குது. நான் பல விஷயத்தை கண்ணால் பார்த்தவன், அதனால் எனக்கு வேதனையாக இருக்குது, இப்படி ஏமாத்துறாங்களேன்னு. அதனால் எடப்பாடியார் மற்றவங்க மேலே ஆக்ஷன் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. நீங்களே ஆதரவாக இருந்தவங்க தான். ஏன் ஓபிஎஸ் வந்து கருணாநிதிக்கு நாங்கள் ரசிகன்னு சொல்லி இதெல்லாம் படித்து காமிச்சார். இது அவருடைய வசனம், கதை வசனத்தெல்லாம் படித்து காமிச்சாரா இல்லையா? எங்கள் அப்பா ரசிகர், நான் ரசிகர்னு அவரும் இது போனாரா இல்லையா? சசிகலா அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக தானே இருந்தாங்க. எல்லோருமே நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க அதிமுகவுக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன். அதனால் தான் வேதனையுடன் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன்.